ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு மிளகா கிளி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட இருக்கிற அழகில் ஒரு அழகு பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன், சின்ன அழகு பருப்பு. ஸோ அந்த பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், இதோடு கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா பழமாக இருக்கிற தக்காளி வந்து ஒரு சின்ன சின்ன தக்காளினா 3 எடுத்துக்கிட்டேன். ஒரு பெருசாக இருக்குன்னா ஒரு 2 போதுமானது. சரிங்களா? பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத பச்சை மிளகா, அதாவது எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியே அப்படியே வச்சுப்போம் இல்லையா, அந்த பச்சை மிளகா வந்து என்கிட்ட பழுத்து போயிருந்தது. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி மிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நோ ப்ராப்ளம். என்கிட்ட பெருங்காயம் தீர்ந்து போச்சு, அதனால் 10 ருபீஸ் பெருங்காயம் வாங்கி ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் ஆஃப் வாட்டர் இருக்கும். இது போட்டு நான் ஒரு 5-6 விசில் கொடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 to 6 விசில்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 3 விசில் வந்தாலே போதும். என்னோடய ப்ரெஷர் அந்த மாதிரி குக்கரு. ஸோ பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சிட்டேன். ஆனால் பச்சை மிளகா வந்து என்கிட்ட அந்த பச்சை மிளகா வந்து காஞ்சி போயிருந்ததுனால ஸோ எனக்கு அந்த பச்சை மிளகா வேவலை. ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஜஸ்ட் அந்த பச்சை மிளகா வந்து நான் மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து கடைஞ்சா அது கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்தமல்லியை வந்து நான் அலசி வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் தாளிப்பு போடுறது தான், சாம்பார் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கிட்டேன், மீதி 2 காஞ்ச மிளகா அப்படியே முழுசாக போட்டுக்கிட்டேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து லேசாக ஊற்றிக்க வேண்டியது தான், தாளித்து ஊற்றிட்டு லேசாக புளியை ஊற்றிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் பண்ணுற டெக்னிக்கலான சாம்பார். ஏன்னா வந்து எனக்கு சிம்பிளாக இதுதான் ஈஸியாக இருக்கும், அவசரத்துக்கு பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் போய் தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.